la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில் முதல் 8 பேர் சரண்டர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 21 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் போது 22வது நேற்று காலை அஸ்வத்தம்மன். இந்த அஸ்வத்தம்மனை நேற்று கைது பண்ணாங்கன்றது தான் நம்ம ஊடக வாயிலமாக பார்த்தாலும் காவல்துறை தரப்பில் 3 நாட்களுக்கு முன்னாடியே அவரை கைது செய்யப்பட்டிருந்தாங்க. யார் இந்த அஸ்வத்தம்மன்? ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வழக்கறிஞராக என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் யார்? காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில முதன்மை பொதுச் செயலாளராக இருக்கார். இந்த பெரிய போஸ்டிங் எப்படி இவருக்கு வந்துச்சு? இவர் தந்தை யார் அப்படின்னா, தற்போதும் பிரபல ரவுடியா 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டில் இருக்க பல சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிற நாகேந்திரனோட மகன். இந்த கொலைக்கு பின்னாடி சூழ்ச்சிகள் இருக்கு. பெரம்பூர்ல பொம்மை சத்திரமும் இருக்கு. அந்த பொம்மை சத்திரத்தில் ஒரு 7 கிரவுண்ட் இடம். சூரியனுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேரோ அந்த பேர் கொண்ட ப்ரொமோட்டர் நிறுவனம். அதன் உரிமையாளர் பெருமாளுடைய பேர் கொண்டவர். இவர் என்ன பண்றாரு? பணம் தர கட்சியும் கிடையாது. அப்போ உன் காசை தான் நீ செலவு பண்ணணும். அப்போ உனக்கு பணம் எங்கிறது? நீ கோர்ட்லயா பிராக்டிஸ் பண்ற? இன்னும் பெரிய பெரிய நிறுவனத்துக்கு பிராக்டிஸ் பண்ணுறியா? மின்ட்ல இருக்க ஒரு மேன் பவர் கன்சல்டிங்ல ஆரம்பிச்சு வேசார்பாடி பெரம்பூர் ஆவடி போய் இப்போ திருவள்ளூர் வரைக்கும் இவங்க செட்டிங் உருவாயிடுச்சு. அஸ்வத்தம்மனுக்கு மேல ஒரு கீ பர்சன் இருக்காரு. அந்த கீ பர்சன் எவ்வளோ நாளில் சார் இந்த வேகம் எப்படி இருக்கு கண்டுபிடிக்கிறது? அதிகபட்சம் எவ்வளோ நாள்? அதாவது 3 மாத காலத்தில் இந்த ஃபைலே முடிக்கப்படும். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு அது இப்போ எப்படி போயிட்டுருக்கு? பரபரப்பாக இருந்துச்சு. 22வது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஒரு யார், அவருடைய பின்னணி என்ன, இந்த வழக்கின் திசை எப்படி போயிட்டுருக்கு? நிச்சயமாக, அதாவது கடந்த மாதம் 5ஆம் தேதி மாலை ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் இந்த விஷயத்தை தவிர சமூக வலைதளத்துமோ காவல்துறையோ தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் இதை பற்றி பேசப்பட்டுச்சு. காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருந்துச்சு. இப்போது நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்குது. காவல்துறையில் எந்த தொய்வும் இல்லை. அதன் காரணமாக, அந்த படுகொலையின் காரணமாக தமிழகத்தின் உச்சபட்ச, சென்னை மாநகரின் உச்சபட்ச காவல்துறை அதிகாரியான சென்னை பெருநகர காவல் ஆணையரே மாற்றப்பட்டு புது காவல் ஆணையர் வரப்பட்டிருக்கார். இன்றுடன் பார்த்தீங்கன்னா 33 நாட்களை கடந்திருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணி தான் ஆகணும். இந்த 33 நாட்களில் சென்னையில் எந்த ஒரு கொலையும் அசம்பாவிதமும் நடக்கலை. அதுக்கு முதல் காவல்துறைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு பத்திரிகையாளராக பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா 30 நாட்களுக்குள்ளெல்லாம் ஒரு வாரத்தில் பல கொலைகள் நடந்த இடத்துல இன்று காவல்துறை கட்டுக்கோப்பாக இருக்குது. பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று, இதே மாதிரி இப்போ பல பேர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி அசம்பாவிதம் தற்போதைக்கு ஒரு 3 மாதத்துக்கு எந்த பயமும் இருக்க, இந்த அலர்ட்லேயே இருப்பாங்க. மேற்கொண்டு காவல்துறை பல நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. இப்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் பலரை சந்தேகத்துக்கிடமாக கைது செய்யப்பட்டாங்க. பல பேருக்கிட்ட ஆதாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டாங்க. தகவலின் அடிப்படையில் என்னென்னு போய்ட்டு ஒரு 21 பேர் கைது செய்யப்பட்டாங்க. முதல் 8 பேர் சரண்டர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 21 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் போது 22வது நேற்று காலை அதாவது அஸ்வத்தம்மன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருந்துச்சு. இந்த அஸ்வத்தம்மனை நேற்று கைது பண்ணாங்கன்றது தான் நம்ம ஊடக வாயிலமாக பார்த்தாலும் காவல்துறை தரப்பில் 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்னாடியே அவரை கைது செய்யப்பட்டிருந்தா ஒரு தகவல் இருக்குது. ஓகே, 3 நாட்கள் அறிவிப்பு தான் அறிவிப்பு கூட நேற்று இருந்தது. ஆனால் 2 நாட்கள் முன்னாடியே கைது செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. யார் அஸ்வத்தம்மன்? அஸ்வத்தம்மன் யாருன்னா, அவர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வழக்கறிஞராக என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காரு. அஸ்வத்தம்மன் பின்னாடி யார்? ஒரு சகோதரர், அஜித் ராஜோ அசோக் ராஜோ ஏதோ ஒரு சகோதரர் இருக்கார். இவர் யார்? காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸில் முதன்மை பொதுச் செயலாளராக, மாநில முதன்மை பொதுச் செயலாளராக இருக்கார். அப்போ இளைஞர் காங்கிரஸில் மாநில முதன்மை செயலாளர்னால் ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஒரு பெரிய போஸ்டிங் தான். இந்த பெரிய போஸ்டிங் எப்படி இவருக்கு வந்துச்சு? ஒரு சாதாரண வழக்கறிஞருக்கு எப்படி பெரிய போஸ்டிங் வந்தது அப்படின்னு பார்த்தா, இவர் தந்தை யார் அப்படின்னா, சென்னையை ஒரு காலத்தில் உலுக்கிய, தற்போதும் ஒரு பிரபல ரவுடியாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டில் இருக்க
பல சம்பவங்களை செய்து கொண்டு இருக்கிற நாகேந்திரனோட மகன், நாகேந்திரன் என்பவருடைய மகன் தான் இந்த அஸ்வத்தமன். இந்த அஸ்வத்தமன் யார் அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்க்கு ஒரு படத்திறப்பு விழா, ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட்டம் நடைபெற்றுச்சு. அதில் வட சென்னை முழுவதும், சென்னை முழுவதுமே ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்துச்சு. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா, முதல் வந்து காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் பேரும், அடுத்ததாக அஸ்வத்தமன் பேர் தான் இருந்துச்சு. அவருடைய தந்தை வந்து ஒரு பிரபல பெரிய ரவுடியாக இருந்தவர், சிறையிலே இருக்கிறாரு. இவர் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது இதில் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா, இவர் வந்து மான்ஃபோர்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. இங்கே 5வது வரைக்கும் இங்கே படிச்சிருக்காரு. தன்னோட தந்தை ஒரு பெரிய ரவுடியானோன்னு இதெல்லாம் பசங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு தம்பி ஒரு தங்கை, இவருக்கு அஸ்வத்தமனுக்கு ஒரு தம்பி தங்கை, மூவரையுமே மான்ஃபோர்ட் ஸ்கூலில் ஊட்டியில் படிக்க வச்சாருன்னு ஒரு தகவல். ஊட்டியா கொடைக்கானல் நமக்கு தெரியாது, ஆனால் இங்கே கிடையாது, வேறு ஊரில் படிக்க வச்சுருக்காங்க. இப்போ அஸ்வத்தமன் வந்து பேசிக்காகவே ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவர், இந்தியும் நல்லா தெரிஞ்சவர், நல்ல நாலேஜ் உள்ள நபர் அப்படின்றது தெரியுது. அது வந்து நம்மளுக்கு தெரியுது. அது இல்லாமல் வட சென்னை, அதாவது வியாசர்பாடி, சத்தியமூர்த்தி நகர் தான் இவர் பேஸு. நாகேந்திரனுக்கும் பேஸு, அவங்க இவருக்கும் பேஸு. அவர் தாயார் இருந்திருக்காங்க, விசாலாட்சின்னு நினைக்கிறேன், நினைவு சரியாக இருந்தால் அவங்க தாயார். அங்கே வந்து ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை வச்சுருக்கவர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறார். அதாவது எல்லார் பின்னாடியும் யங்ஸ்டரு மக்கள் கூட்டம் சேர மாட்டாங்களே. இப்போ ஆம்ஸ்ட்ராங்க்கு இறப்புக்கு பின்னாடி தமிழ்நாடு முழுவதும் தெரிகிறார். இறப்புக்கு முன்னாடி அவருடைய ஹப்பு என்ன? ஆம்ஸ்ட்ராங்கோட ஹப்பே திருவள்ளூர் தானே. பெரம்பூர் அவர் இருப்பிடமாக இருந்தாலும் அவருக்கு முக்கியமான அவங்க ஹப்பே பெரம்பூர், திருவள்ளூர் தான். அந்த கான்செப்ட் தானே அவங்களுக்கு. அங்கே தானே பெல்ட்டு, பெரிய பெல்ட்டாக இருந்திருக்கு. அப்போது வியாசர்பாடியில் இருக்க ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை அஸ்வத்தமன் வச்சுருக்காரு. அப்போ 19ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறாரு. கடந்த ஆண்டு 2023. அதன் தொடர்ச்சியாக 4ஆம் தேதி ஒரு வழக்கில் கைது செய்யப்படுறார். 8ஆம் மாதம் 4ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்று ஒரு பெங்களூர் போயிட்டு வராரு. வரும்போது ஒரு வழக்கில் கைது செய்யப்படுறாரு. யார் அந்த புகார்தாரர்னு பார்த்தா, 2ஆம் மாதம் அவரும் தமிழ் மாநில காங்கிரஸில் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கவர். அவர் வந்து அவர்கிட்ட இவர் மிரட்டினார், உட்கார வச்சு தன்னுடைய கைத்துப்பாக்கியை எடுத்து காட்டி, நான் உனக்கு அஸ்வத்தமன் யாருன்னு தெரியுமான்னு, பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன், மற்றபடி எனக்கு தெரியலன்னு சொன்னாராம். உடனே அப்போ அது நான் தான் அப்படின்னு சொல்லி மாதம் எனக்கு கட்டிங் கொடுத்தனா, அதெல்லாம் முடியாதுன்னு அவர் சொன்ன மாதிரியும், இல்லை எல்லோரும் எனக்கு கட்டிங் கொடுக்குறாங்க, நீ தான் கொடுக்கணும்னு கேட்ட மாதிரி மிரட்டின மாதிரி அவர்கிட்டருந்து கையிலேருந்து அவர்கிட்டருந்து 10,000 பிடுங்கிட்டு. இது வந்து அஸ்வத்தமனும் ஒரு 10,000 ஒருத்தர்கிட்ட பிடுங்கணுன்றது அவசியம் கிடையாது. இது காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாத ஒன்றான்றாலும், அந்த நேரத்தில் ஒரு வழக்கில் அந்த 10,000 பிடுங்கினார்னு போது ஒரு சந்தேகம் வந்தாலும், அஸ்வத்தமனை பிடிக்கும் போது அவர்கிட்ட லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி இருந்தது அப்படின்னு காவல்துறை, அதாவது மீஞ்சூர் காவல் நிலையம், நினைவு சரியாக இருந்தால் மீஞ்சூர் காவல் நிலையம் நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு கைது செய்யப்படுறாங்க. அவர் பெங்களூர்லேருந்து வரும்போது ஆவடி பக்கத்தில் இங்கே கைது செய்யப்படுறாங்க. ஆனால் அவர் தரப்பில் நம்மக்கிட்ட அப்போ வந்து சொன்னதில் என்னென்னா, அவர்கிட்ட லைசன்ஸ்டு கன்னே இருக்குது. அப்போ லைசன்ஸ்டு கன்னு ஒருத்தர் வச்சுருக்காருன்னா அவருடைய பின்புலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க 20 வருஷமாக நாகேந்திரன்றவர் வந்து சிறையிலே இருந்து தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் வச்சுருக்காருன்னா, அப்போ 1 கோடி 2 கோடி எல்லாம் இருக்கும், பல கோடி அவருக்கு இருக்கும். இப்படி ஒரு ஆனால் எங்கே சொத்து இருக்குது அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம இல்லை போல. ஏன் சொல்கிறேன்னா, அதே ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தான், இப்போ இதே ஆகஸ்ட் மாதம் அந்த தேதியில் தான் நெருக்க அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போன ஆகஸ்ட் 4 அப்போ கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்படுறாங்க. இப்போது அதற்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங்கோட மகள் பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு அஸ்வத்தமன் கலந்து கொண்டிருக்கார். அந்த புகைப்படத்தை நான் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் கலந்து கொண்டிருக்கார். அஸ்வத்தமன் வழக்கறிஞர் ஆகிட்டா, அப்போ வழக்கறிஞர் மட்டும்தான் அவர் தொழிலாக இருக்கணும். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் ஒரு 2ஆம் கட்ட ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் இளைஞர் காங்கிரஸில். டெய்லி கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாரான்னு கேட்டால், அவர் எத்தனை வழக்கில் வக்காலத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காரு, எத்தனை வழக்கில் அவர் கேஸை முடிச்சிருக்காரு, எத்தனை வழக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, தினமும் காலைல சேம்பருக்கு வர நபரா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஊடகங்கள் இப்போ என்ன சொல்லுது, நேற்றுலேருந்து எதுக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அஸ்வத்தமனை கைது பண்ணாங்க அப்படின்னும் போது, இல்லை அவர் வந்து பார் கவுன்சில் எலெக்ஷனில் நிற்கிறதா இருந்தார், அது ஆம்ஸ்ட்ராங் தான் தடுத்தார், இந்த நோக்கம்ண்டு.
இது குழந்தைக்கு கூட தெரியும். இது வந்து ஒரு சில்லித்தனமான ஒரு குற்றச்சாட்டு தான். காரணம் என்னன்னா 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இவர் என்ரோல் பண்ணியிருக்காரு அஸ்வத்தமன். அஸ்வத்தமனால் போய் எப்படி அதில் போய் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட் சாம்பரில் நின்னாவே பரவாயில்ல. ஆளானப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கே வந்து இது வரைக்கும் டைரெக்டாக வந்து நின்னதில்லை. அப்படின்னும் போது அஸ்வத்தமன் அங்கே பார் கவுன்சிலில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணார், ஆம்ஸ்ட்ராங் அதை தடுத்தார் அப்படின்றது ஒரு கட்டுக்கதை தான். அதை புறந்தள்ளிடலாம். ரெண்டாவது, ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அஸ்வத்தமன் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. அஸ்வத்தமனோட தந்தை நாகேந்திரன் இருக்கார். நாகேந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அன்பு கட்டுப்பட்டவர் தான் ஆம்ஸ்ட்ராங். இதே உதாரணம் நம்ம சொல்லணும்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து அதாவது நாகேந்திரன் வந்து தன்னோட தாயார் இறப்புக்கு வந்து பரோலில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம நெருக்கமாக இருந்த தகவல் காவல்துறை தரப்புல, அப்போ அவங்களுக்கு பொருளாதார உதவியும் ஆம்ஸ்ட்ராங் பண்ணியிருக்கார் நாகேந்திரன் தாயார் இறப்புக்கு. அதேமாதிரி அவர் பரோலில் வந்து ஏதாவது உடல்நல சரியில்லும் போது அவர் எதனா சொன்னால் உடனே செய்யக்கூடிய ஒரு நபராக தான் அவர் மதிக்கப்பட்டிருக்கார். அப்போது அப்படி இருக்கும்போது அஸ்வத்தமனுக்கு ஒரு பெரிய பகை வந்து, நீண்ட பகை வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கும் அஸ்வத்தமனுக்கும் பெரிய பகை வர்றதுக்கு காரணம் கிடையாது. காரணம் என்னென்னா, லேட்டஸ்ட்டாக அவங்க வீட்டு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் போயிருக்கார். இந்த ஒரு புகைப்பட ஆதாரமே போதும். கைது செய்யப்படுறதுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு படம் திறந்து வச்சிருக்கார். அப்போ இது சூழ்ச்சியில் செய்யப்பட்ட ஒரு கொலையை தான் இருக்குது. இந்த கொலைக்கு பின்னாடி சூழ்ச்சிகள் இருக்குது. சூழ்ச்சியால் தான் இது. முன்பகைன்னு சொல்லலாம். இதில் வந்து இது அரசியல் பகையே கிடையாது, இது ஜாதி பகையும் கிடையாது. ஏன்டா ஆற்காடு சுரேஷ் தம்பி கொலை பண்ணார்னா அது ஜாதியாக கொண்டு வர முடியாது. ஷெட்யூல் ட்ரைப் ஷெட்யூல். அப்போ நாகேந்திரன் இவங்கெல்லாம் ஒரே சமூகத்தை, ஆம்ஸ்ட்ராங்லாம் இவங்கெல்லாம் குறிப்பிட்டு ஒரே சமூகத்தை சொன்னோம். அப்போது இவர் எதனால் அவர் மேலே கோவப்பட்டிருப்பார்? இப்போது இன்னொரு சொல்கிறாங்க, நாகேந்திரன் சொல்லி தான் அஸ்வத்தமன் கொலை பண்ணார். எந்த தந்தையும் தன்னுடைய மகன் போய் படிச்சுட்டு நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் ஒரு கான்வெண்ட்டில் சேர்த்து வச்சு ஒரு படிப்பை ஏற்படுத்தி தராங்க. அப்படின்னும் போது தன்னுடைய நாகேந்திரன் உண்மையாகவே கொலை செய்யணும்னு நினச்சிருந்தார்னா அஸ்வத்தமனை வச்சு பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அது நான் தொடர்ச்சியாக அடுத்த அந்த பேரை சொல்கிறவங்க, அஸ்வத்தமன் வந்து அதாவது முக்கியமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம நேர்காணலில் ஒரு நபரோட பேரை சொன்னோம், முன்னாள் எம்எல்ஏ, அவருடைய மருமகன் ஒரு பேரை நம்ம சொன்னோம். பெரம்பூரில் பொம்மச்சத்திரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பொம்மச்சத்திரத்தில் ஒரு 7 கிரவுண்டு இடம். அந்த 7 கிரவுண்டு இடத்த வந்து சூரியனுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேரோ அந்த பேர் கொண்ட ப்ரொமோட்டர் நிறுவனம், அதன் உரிமையாளர் வந்து பெருமாளுடைய பேர் கொண்டவர். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 7 கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு நார்மலாக எடுத்துங்க, அந்த பொம்மச்சத்திரத்தில் 3லேருந்து ஒரு 4 கோடி எடுத்துங்களேன், 3 கோடின்னு வைங்க. அப்போ 7 கிரவுண்டு இடத்த எடுக்கிறாங்க. அந்த 7 கிரவுண்டு எடுத்தும்போது இதை நீங்கள் உதாரணமே வேணாம், ஒரு கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த பொம்மச்சத்திரத்தில் போய் அந்த கடைக்காரங்க கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த ப்ரொமோட்டர் எடுக்கிறாரு. அந்த ப்ரொமோட்டர் எடுத்தம்போது அவர்கிட்ட எல்லாம் போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார், ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தான் சொல்லுவார். இவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குது. அந்த ப்ரொமோட்டர் வேற ஒருத்தராக இருப்பாங்க. அப்போ இவர் முன்னால் வச்சு பின்னால் ஒரு வேலை யாரோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டுங்களா? இவர் முன்னால் வச்சு ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது உதாரணமாக அதே வேலை தான் உறுதியாக ஒரு கிராமப்புறத்தோட டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொண்ணு சமைஞ்ச அன்னைக்கே நாங்கள் தான் பரிசம் போடுறோன்னு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. யார் இங்கே செட்டிங் போடுறாங்க, இவங்களோட வேலை என்னன்னா கழுகு மாதிரி எங்கெங்கே யார் இடம் வாங்குறாங்க, யார் எங்கே லிட்டிகேஷன் எடுக்கிறாங்களோ அங்கே இறங்குறது. இறங்கி அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை இந்த நேர்காணலை பதிவு பண்ணும், டபுள் டாக்குமெண்ட் அடிக்கிற இடத்துக்கு நேராக போயிடுறது. நான் இப்போ வந்து இந்த இடத்த விற்கிற, ஆரம்ப காலத்தில் இந்த இடத்த நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம், அதான் சொன்னேன் அந்த டைலாக் மாதிரி, இந்த பொண்ணு எப்போ பெருசாகணும் நாங்கள் வந்து பரிசம் போடலான் இருக்கோம், நீ எப்படி வந்துட்ட அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி போட்டு இவங்கெல்லாம் மூஞ்சி வாங்கிறது, அதில் தனக்கு கட்டிங் கேட்குறது. இது போன்ற வேலையை வந்து முழுக்க அஸ்வத்தமன் இறங்கிட்டார். இதான் உண்மை. என்ன பண்ணிட்டார், ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ மேன் பவர் உனக்கு வராங்க, அப்போ அந்த மேன் பவருக்கு நீ எதனா பண்ணணும்ல, கைமாறு பண்ணணும்ல, அவருக்கு எதா பண்ணணும். ஒரு கட்சியில் 2ஆம் கட்ட தலைவராக இருக்க, கட்சி பணம் தர கட்சியும் கிடையாது, அப்போ உன் காசை தான் நீ செலவு பண்ணணும். அப்போ உனக்கு பணம் எங்கிறது, நீ கோர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுற, இன்னும் பெரிய பெரிய நிறுவனத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறியா? மின்ட்டில் இருக்க ஒரு மேன் பவர் கன்சல்ட்டிங்கில் ஆரம்பித்து வேசார்பாடி வந்து பெரம்பூர் வந்து ஆவடி போய் இப்போ திருவள்ளூர் வரைக்கும் இவங்க செட்டிங் உருவாயிடுச்சு. அப்போ எந்த இடத்த யார் காலி பண்ணோம்? இப்போ உதாரணத்துக்கு சொன்ன இடம் தான் பொம்மச்சத்திரம்ன்றது பெரம்பூரில் 7 கிரவுண்டு இடத்த, அதாவது
ரொம்ப ரொம்ப மோசமாக குற்றச்சாட்டை வைப்பாங்க. இந்த மாதிரி இடத்த இப்படி பண்ணிட்டாங்களே. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காய் ஒன்று காவல்துறையில் இப்போ அடுத்து விரைவில் கைது செய்ய போகிற நபர் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தகவல் இருக்குது. நாகேந்திரனே கொல்லணும்னு முயற்சி பண்ணாலும் ஆம்ஸ்டாங்க அதற்கு தன்னுடைய மகனை பயன்படுத்த மாட்டார். வேற அவ்வளோ பெரிய ஆள் எதுக்கு மகனை பயன்படுத்தணும்? அப்போ வேற யாருன்னா விட்டு பண்ண சொல்லியிருக்கலாமே. அப்போது இந்த சம்பவத்தில் அஸ்வத்தமன் பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அஸ்வத்தமன் பணம் கொடுத்துருக்காருன்னு எதனால் கொடுத்துருப்பாரு? இவங்கெல்லாம் கட்சின்னு ஒன்று வச்சுருந்தாலும் இந்த கட்சின்ற ஒரு பேரை வச்சுட்டு இவங்க தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தொழில் போட்டி தான். இது தொழில் போட்டி தான் உறுதியாக. இப்போ கூட நீங்கள் பகுஜன் சமாஜில் நீங்கள் தலைவராக போட்டிருக்காங்க ஒருத்தர். அவர் திருவள்ளூரில் இப்போ பகுஜன் சமாஜின்றதுக்கு திருவள்ளூரில் ஒரு பெரிய பேஸ் இருக்குது. ஹப்பு அதான் சொன்னல, இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல கட்சி அதுதான் அங்கே கலைஞ்சா அந்த கட்சி செதறிடும். அப்போ அங்கே கட்டுக்கோப்பான ஆளாக யார் இருக்குன்னா, ஆம்ஸ்டாங்காலையும் கொஞ்சம் வளர்ந்தவர் தான் பட்டாபிராம் இப்போ தலைவராக இருக்கார் ஆனந்தன்றவர். இப்போ அந்த இடத்துல அவர் கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. அவரும் ஒரு பேசிக்காக வழக்கறிஞர். அப்போ அந்த இடத்துல கட்டுக்கோப்பாக வச்சுருப்பார். அப்போ இவங்கெல்லாம் இந்த கான்செப்டில் அவரை நியமிச்சிருக்காங்க. வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்னு கூட சொன்னாங்க. அஸ்வத்தமன் தான் வழக்கறிஞர். அப்போது அஸ்வத்தமனுக்கு எங்கேருந்து பொருளாதாரம் வருதுன்னா, இந்த டபுள் டாக்குமெண்ட் போடுறவங்க, இடத்த விற்கிறவங்க, வாங்குறவங்க, அதெல்லாம் பெரிய கட்ட பஞ்சாயத்து கம்பெனிகளில் இது எல்லா இடத்துலையும் போயிட்டு சாதாரணமாக அவங்க அப்பா பேரை சொன்னாவே வந்துடுமே. இப்போ இவர் ஒரு பேரை இருக்கார், வழக்கில் சேர்ந்துட்டாரு அப்படின்னும் போது, போன வருஷம் கைது செய்யப்பட்டார் அப்படின்னும் போதும் அவர் மேலே கட்சியிலேருந்து நீக்கலை. அப்பயும் அவர் கட்சியில் தான் இருக்கார். முதன்மை பொதுச் செயலாளர் இப்பயும் அவர் கட்சியில் தான் இருக்கார். ஏன் அவசரப்பட்டு? அப்போ முன்னாடியே இவர் தந்தை ஒரு குற்ற பின்னணி உள்ளவர், பிரபல ரவுடி. இவர் இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் மேலே ஏற்கணும். சரி, இப்போ தான் இல்லை, இதே ஆகஸ்ட் மாதம் 4 கைது செய்யப்பட்டார்கள் ஆவடியில் மீஞ்சூர் காவல் நிலையத்தில். அப்போ அஸ்வத்தமனை நீக்கியிருக்கலாம்ல. அப்போ ஏன் அப்போ நீக்கல, இப்போ நீக்கிறாங்கன்ற போது பல சந்தேகங்கள் வருது. அஸ்வத்தமன் பணம் கொடுத்துருப்பாரு. ஏன்னு கேட்டால் இதில் குறிப்பாக ஒன்று என்னென்னா, அஸ்வத்தமன் பெரிய தீராத பகையெல்லாம் ஒன்றும் வஞ்சன்ஸ்லாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல ஆம்ஸ்டாங் மேலே. ஏன்டா அவர் என்ரோல் பண்ணோன்னா ஆம்ஸ்டாங் கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு போயிருக்கார். இப்போது ஒரு ஒரு பொய்யே நம்ப தேவையில்லை. என்னென்னா, இப்போ தான் என்ரோலே பண்ணியிருக்காரு 4 வருஷத்துக்கு. அதுக்குள்ளே எப்படி அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவர் வருவார், இவர் தடுக்கணும்னு முயற்சி பண்ணுவார். அவங்க அப்பாக்கே அவ்வளோ சொன்னால் ஓடி போய் உதவி பண்ணக்கூடிய. அப்போ அதாவது ஒரு டைலாக் பார்த்துருப்பீங்க, ராஜா அப்பாவை யாரெல்லாம் அடிக்கல, ரமேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவுன்றாங்க. இந்த மாதிரி இந்த கொலையில் எந்த கட்சிக்காரன் சம்மந்தப்படல, இன்னும் அந்த கட்சி இந்த கட்சி, இன்னும் 2 கட்சி தான் சொல்ல முடியும். கரெக்டுங்களா? தமிழ்நாட்டில் இருக்க பாதி கட்சி வந்துச்சுல இப்போது. அப்போ காவல்துறை ஆளுங்கட்சியும் எடுக்குது, கூட்டணி கட்சியும் எடுக்குது, எதிர்கட்சியும் எடுக்குது, எல்லா கட்சியும். அப்போ காவல்துறை தன்னுடைய பணியை செய்துக்கிட்டு இருக்கு. அஸ்வத்தம்மனுக்கு மேலே ஒரு கீ பர்சன் இருக்கார். அந்த கீ பர்சன் யார்? அது ஒரு முடிச்சிருக்கு. அது யார்? இப்போது நாகேந்திரன் அஸ்வத்தம்மன் மூலயமா செய்யணும்னு அவசியமே இல்லையே. அவர் நாகேந்திரனோட தாயார் இறப்புக்கு அஸ்வத்தம்மன் இதில் ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கு தெரியாத விஷயம், ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுவதற்கு, அதாவது அதிமுக அரசு காலத்தில் நாகேந்திரனை வெளியெடுக்கிறதுக்கு டெல்லியில் பல வேலைகள்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போது ஆம்ஸ்டாங் படுகொலை செய்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நாகேந்திரனை எடுக்கிறதுக்கு டெல்லியிலலாம் மூவ் பண்ணாங்க. உச்சநீதிமன்றத்திலலாம் வெளியே எடுக்கிறதுக்கு பல மூவ் பண்ணாங்க. இப்போ அவங்க தரப்பில், அவங்க மனைவி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, அவர் தகவல் தான் நம்மளுக்கு, இது தகவல். அவர் வெளியே வந்தால் அவர் உயிருக்கு தான் ஆபத்து, உள்ளே இருந்தால் கூட அவர் சேஃபாக இருக்கார். பட் அவங்க கூட என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என் கணவரை மருத்துவமனைக்கு கொண்டு வர மாதிரி கொண்டு திருவேங்கடத்தை மாதிரி என்னுடைய கணவரையும் என்கவுண்டர் பண்ணாலும் பண்ணுறதுக்குன்னு ஒரு மனு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அப்போது அவங்க மனைவி நினைக்கிறாங்க உள்ளே இருந்தால் அவர் சேஃபாக இருக்காங்க. ஆனால் இதில் ஆம்ஸ்டாங்க்கும் அவருக்கும் நாகேந்திரனுக்கும் ஒரே ஒரு முரண்பாடு மட்டும்தான் நடுவில் இருக்குது. ஆம்ஸ்டாங் கூட இருந்த கட்சியில் பதவியில் இருந்த என்ற தென்னரசு அவரை ஆற்காடு சுரேஷ் தம்பிகள், மற்றவர் சிசிங் ராஜா, இவங்கெல்லாம் சேர்ந்து கொலை செய்யப்படுறாங்க. தாமரைப்பாக்கத்தில், வெங்கல் பக்கத்தில் தாமரைப்பாக்கத்தில் கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலை செய்யும் போது ஆற்காடு சுரேஷ் சிறையில் இருக்கார். அவர் மேலே 120B போடுறாங்க, சிறையிலேருந்து சதித்திரு. ஆனால் அந்த வழக்கில் நாகேந்திரன் மேலேயும் போடுறாங்க. இது மட்டும்தான் இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகுது. அதாவது என்ற தென்னரசு கொலையில் நாகேந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கார்.
நாகேந்திரன் ஒரு சதி திட்டம் திட்டினா அவர் மேலேயும் 120B போட்டிருக்க தவிர இவங்களுக்குள்ள நேரடியாக ஆம்ஸ்ட்ராங்க்கும் நாகேந்திரனுக்கும் எந்தவித மோட்டிவும் இல்லை. ரெண்டாவது அஸ்வத்தமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் எந்த மோட்டிவ் இல்லைன்னு எல்லாருக்கும் ஏன்டா படத்திறப்பு நடத்தியிருக்காரு, பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு, என்ரோல்மெண்ட் பண்ணணும்னு அவர்கிட்ட போய் பிளஸிங் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரெண்டாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் இன்வால்வ் ஆகிறோன்னா நான் அவர் கொடுன்றாரு. ரெண்டாவது இங்கே என்னன்னா ஆப்ரேஷன் யானைன்னு தான் வச்சுருக்காங்க இவங்கெல்லாம். அதாவது இந்த கொலை பண்ணுறவங்களாம் பேசுகிறதே எப்படி பேசியிருக்காங்கன்னா யானை வருது யானையை போட்டுடலாம். ஆம்ஸ்ட்ராங் ஒரு யானை தான் வச்சுங்க, அவர் சின்னமும் யானை தான் இருக்குது, பட் அவர் யானை இவங்க அப்படி தான் சொல்லுங்கள், யானை வருது யானை இந்த இடத்துல போடுறோம் அந்த இடத்துல போடுறோம் இப்படி தான் பேசியிருக்காங்க. அப்போ யானைனா யானை பலமானது தானே. அப்போது அஸ்வத்தம்மனுக்கு யார் சொன்னா இந்த பணம் கொடுக்கறதுக்கு, இந்த பணம் கொடுத்தாருன்னு தானே அவர் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காருன்னு. அப்போது அஸ்வத்தம்மனுக்கு என்ன இடைஞ்சலாக இருந்தார் ஆம்ஸ்ட்ராங்கு? அப்போது தன்னை விரிவுபடுத்திக்கிறதுக்கு, தன்னோட தொழிலை விரிவுபடுத்திக்கிறதுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அதாவது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்துட்டார். ஆம்ஸ்ட்ராங்கோட இப்போ ஒரே ஒரு விஷயம், ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலை போயிடுச்சு, அடுத்த தலை அந்த இடத்துல யார்? நாகேந்திரன் தான். வெளியே தான் உள்ளே தானே இருக்கார், உள்ளே இருந்துகிட்டே ஆக்டிவேட் பண்ணுறாருல. அப்போ நாகேந்திரன் இல்லைன்னா அவருக்கு அடுத்து எந்த இடத்துல அவங்க பையன் வந்து நின்றுவார்ல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போது எங்கள் இடத்துக்கு நம்ம போனாலும் அவர் வந்து நின்றுறாரு அப்படின்னு ஒரு சூழ்ச்சியின் கொலை தான். பிள்ளையும் கிளி இருக்கிற தொட்டிலும் ஆட்டி விட்டுற மாதிரி அவர் படத்திறப்புடாம பண்ணுற, அவர் சாவுலேயும் பெரிய ஒரு ஹீரோயிசத்தை பண்ணுறீங்க. அதற்கு பின்னாடி அவர் 15 நாள் முன்னாடி அந்த டைமில் அவர் வெளியூருக்கு போயிருக்கார், பிறந்த நாள் கொண்டாடினார், ஐஃபோனில் வந்து எல்லாருக்கும் வீடியோ காலில் பேசினார், நான் பிறந்த நாள் நான் வந்தோன்னே எல்லாருக்கும் உங்களுக்குலாம் பார்ட்டி தரேன்னு சொன்னாருன்றதுலாம் நேற்று ஊடகங்கள் வாயிலாக நம்ம அது வெளியே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது அஸ்வத்தம்மனை சும்மா போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அஸ்வத்தம்மனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 15 நாளுக்கு முன்னாடி ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த வழக்கில், சம்பவ செந்தில் தாண்டு. அப்போ இப்போ சம்பவ செந்தில் இல்லையா அந்த வழக்கில்? அப்பத்துலேருந்தே சம்பவ செந்தில் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம். இல்லைன்னு நம்ம சொல்கிறது என்னென்னா சம்பவ செந்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்றோம். அடித்து சொல்ல நம்ம உறுதிப்படுது. ஏன்னு கேட்டால் சம்பவ செந்தில் யாரும் பார்த்ததே இல்லை. சம்பவ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது, தொடர்பே இல்லாத போது அப்போது அந்த இடத்துல ஆம்ஸ்ட்ராங் வளர்றது பலருக்கு பிடிக்கல. இது ஜாதி பகை இல்லை, கட்சி பகையும் கிடையாது. அப்போ என்ன பகை? தொழில் போட்டி தான். அப்போ இவங்க கட்சியை வச்சுக்கிட்டு தொழிலை தான் மெயினாக பண்ணியிருந்திருக்காங்க. இந்த தொழில் போட்டியின் காரணமாக தான் இது நிகழ்ந்திருக்கு. இதில் அஸ்வத்தம்மன் கைது பண்ணியிருக்காங்க 22வது. இன்னமும் இது முடியாதுன்னு தான் நினைக்கிறோம். இன்னும் முடியாது, இன்னும் நியாயமாக காவல்துறை போவோம் அப்படின்னு நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி முதல் நாள் சொன்னார், உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள், விரைவு நீதிமன்றம் மூலம் தண்டனை பெற்று தரோன்ட்டு உறுதியாக நம்ம நினச்சோம்னா அடுத்த ஆண்டு அதே ஜூலை 5ஆம் தேதிக்குள்ளே இந்த ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்யப்பட்டவர்கள் நிச்சயமாக வந்து தண்டிக்கப்பட்டுருவாங்க. அதுக்குள்ளே காவல்துறை அதுக்குண்டான போர்ஷனில் கட்சி பாகுபாடு இல்லாமல் போயிட்டுருக்கு. அதுக்கு உதாரணம் நம்மளே பல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம், தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படியே காவல்துறை மூடி மறைக்கணும்னு நினச்சா அது எப்பயும் மூடி மறைச்சிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அஸ்வத்தம்மன் ஒருத்தரை கைது பண்ணியிருக்கு. இந்த அஸ்வத்தம்மன் உண்மையான என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட வாக்குமூலம் என்ன, அவருக்கு மேலே இருக்கவங்க யார், அவர் எதுக்கு பொன்னை பாலு தம்பிக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணத்தை எதுக்கு மலர்கொடிக்கிட்ட கொடுத்துருக்கணும், மலர்கொடி அக்கௌண்ட்லேருந்து எதுக்கு அவனுக்கு அவர் கூட இருந்த வழக்கறிஞருக்கு சதீஷ்க்கு பணம் போகணும், இப்படின்ற ஒரு பல கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையான குற்றவாளி இந்த படுகொலையில் இருந்த பெரிய கீ, இவங்களுக்கெல்லாம் ஹெட்டு கீ யார் அப்படின்ற அந்த கீயை காவல்துறை நெருங்குமா அப்படின்னும்போது காவல்துறை போக்கிலேயே போய் தான் அவங்களோட அடுத்த அறிக்கை, அடுத்த நபர் கைதியை வச்சு தான் இந்த வழக்கோட கோணம் என்னன்றதை சொல்ல முடியும். ஆனால் அஸ்வத்தம்மன் யாருன்றது இப்போ புரிஞ்சிருக்கும். அஸ்வத்தம்மன் ஒரு கைது பண்ணியிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி இடம், இப்போ உதாரணம் சொன்னேன், பொம்மை சத்திரமில் சூரியனோட பெயர் கொண்ட ஒரு நிறுவனத்திற்கு உரிமையாளர் பெருமாளோட பெயர் கொண்டவர். அவர் என்ன பண்ணாலும் அதே நபர் திருவள்ளூரில் போய் ஒரு பெரிய இவங்க ஹப்லேயே கை வைக்கிறார். இவங்க பிஎஸ்பி ஹப் எது? திருவள்ளூர். அப்போ அங்கே போய் அந்த நம்பர் பண்ணுறாரு. அங்கே பண்ணும்போது அண்ணன் தான் பண்ண சொல்லியிருக்காருன்னு ஒரு பேர் வரும்ல. அப்போ பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்னு ஆயிடுச்சுல்ல. கொஞ்சம் அதாவது தேன் எடுத்தவங்க ஒரு பழமொழி, தேன் எடுத்தால் அந்த கையை இது பண்ணி தான் ஆகணுன்ற அந்த மாதிரி பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ன்ற மாதிரி சம்பாரிச்சவன் ஒரு ஆள். அப்போது
அஸ்வத்தம்மனுக்கும் நாகேந்திரனுக்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்குது, எல்லாத்தையும் மூவ் பண்ணுது. அந்த நபரை காவல்துறை விசாரணையில் இருக்குது. இப்போ இன்னொரு நபர் சொல்லியிருக்காங்க, திருச்சியை பக்கத்தில் இருக்க ஒரு வழக்கறிஞரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று. அதாவது நாகேந்திரன், அதான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நாகேந்திரன் தான் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கு, கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அவர் ஓட முடியாது, ஜெயிலில் தான் இருக்கார். ஓகேங்களா? நியாயமாக பார்த்தீங்கன்னா நேரடியாக மகனை விட்டு போய் இதெல்லாம் பண்ணுறான்னு எந்த தகப்பனும் சொல்ல மாட்டாங்க. லாஜிக்காக யோசனை பண்ணி பாருங்க, எந்த தகப்பனும் சொல்ல மாட்டாங்க. அப்போது தனக்குன்னு ஒரு ரைட் இருப்பாங்கல்ல அவருக்கு. இப்போது நாகேந்திரன் வந்து அஸ்வத்தமன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய இல்லை. அப்போ நாகேந்திரன் இவருக்கெல்லாம் அப்பா இல்லை. அப்போ அவருக்கு எவ்வளோ கான்டாக்ட் இருக்கும்? அவர் பண்ணணும்னு நினச்சா அவர் ஆளுங்களை வச்சே பண்ணியிருப்பார், அஸ்வத்தமனை வச்சு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ காவல்துறை எப்படி சொல்லுது, அவருக்கு இதில் தொடர்பு இருக்கா அப்படின்லாம் அந்த கோணத்தில் காவல்துறை விசாரிக்குது. ஏன் கைது பண்ணும்போது ஏன் அவங்க தம்பி அண்ணன் 2 பேரும் கைது பண்ணல? ஏன் இவரை பண்ணியிருக்காங்க? அப்போது இவர் அதில் இதுக்குண்டான ஆவணம் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சும்மா போய் பிடிச்சிட்டு வரதுக்கு அவர் சாதாரண ஆள் கிடையாது, வழக்கறிஞர். இளைஞர் காங்கிரஸோட மாநில முதன்மை பொதுச் செயலாளர். சும்மா போய் தூக்கிட்டு வர்றதுக்கு இல்லை. அப்போது தலைவருக்கு அடுத்த பொசிஷனில் அதில் இருக்கார் இளைஞர் காங்கிரஸில். அப்போது இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன விஷயமா இருக்கும் சார்? என்ன விஷயமா? எல்லாம் தொழில் போட்டி. 2 தலை, பெரிய தலை அங்கே யானை தானே இருக்குது. யானையை சாய்ச்சிட்டாங்கன்னா அங்கே நம்ம தான் வரலாம், அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். மின்ட்டு, வேசர்பாடி, பெரம்பூர், அம்பத்தூர், ஆவடி, திருவள்ளூர், இப்படி ஃபுல்லாக போகலாம்ல. ஒரு பலம் மிக்க ஒரு மனிதர் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு கட்சியோட தேசிய கட்சியோட மாநில தலைவர். அந்த தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு இவ்வளோ கூட்டம் வருது. அவருக்கு பொருளாதாரம்னா அவர் ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு வச்சிருக்க ஒரு 2000-3000 கேபிள் வச்சுக்கிட்டுலாம் அவர் காருக்கு ஒரு நாள் கூட டீசல் போட முடியாது. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு தொழில் இருக்கும். அப்போ அந்த தொழில் என்னவாக இருக்கும்? அவர் வந்து ஒரு கடையோ, மளிகை கடையோ, ஃபேன்சி ஸ்டோரோ, சூப்பர் மார்க்கெட்டோ அவர் வச்சில்லை. அவருக்கு மற்ற கட்சி தலைவருக்கு மாதிரி மாதம் எல்லாரும் 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்கறதும் கிடையாது. ஓகேங்களா? அப்போது ஆம்ஸ்ட்ராங்கோட பல கட்சி தலைவர் நிறைய பேர் வந்து பல கட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க, பல தகராறு பேசுகிறாங்க, பலரை குற்றச்சாட்டு செய்கிறாங்க. ஏன் அவங்களெல்லாம் வெட்டலை? அவங்களெல்லாம் ஏன் படுகொலை செய்யப்படலை? அப்போ இங்கே தொழில் இருக்குது, கட்சி கிடையாது. அவர் கட்சிக்கு எதிர்ப்பால். அவர் ஒரு கட்சி, ஒரு 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 குறிப்பிட்ட சமூகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு போராளியாக அவர் இருக்கிறாரோ, அவங்களுக்கு வரவங்களுக்கு, தன்னை நாடி வரவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு அவருக்கு ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது. தனக்குன்னு ஒரு லக்ஸரிக்காக ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது. அவர் பேஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கிட்டார். அந்த இடத்துல நாகேந்திரனால இருந்தாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் வந்தாலும். ஏன்ட்டா அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டார். இப்போது நாகேந்திரனே வெளியே வந்துட்டார்னா கூட ஆம்ஸ்ட்ராங்கை வந்து நெருங்க முடியாது, போன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் ஆகாது ஆம்ஸ்ட்ராங்கால். ஆனால் அவருக்காக பண்ணுறாருன்னா, அவர் பிரேமில் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரெல்லாம் பெரிய ஆள், அண்ணன் நம்மளுக்கு எதனா செய்யணும், அண்ணனுக்காக எதாவது செய்யணுன்றதுனால தான் அவருக்கு ரொம்ப, அவர் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் சொல்லுவாராம் ஆம்ஸ்ட்ராங். அண்ணன் பெருசு அப்படின்னு தான் சொல்லுவாராம். அப்போ அவர் பையனே நம்மளுக்கு எதிராக வருவான் அப்படின்னா அவர் தொழிலில் இது சூழ்ச்சி தானே. அப்போ யாரோ ஒரு பெரிய மனிதருக்கு, ஒரு பெரிய அரசியல் தலைக்கு, ஒரு கட்சி தலைவராக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு பெரிய தலைக்கு வந்து அங்கே சம்பாதிக்க முடியல, அங்கே இந்த யானை தொல்லையாக இருக்குது. அப்போ இந்த யானையை தூக்கணுன்னா என்ன பண்ணுது? ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுது. அப்போ அப்படி கூட இருக்கலாம்ல. அப்படின்னா அது யாருக்கு தொல்லையா? அதுதான் காவல்துறை விசாரணை. ஏன்னு கேட்டால் அது பெரிய ஹப்பு சார். திருவள்ளூர், அதாவது நீங்கள் யாரும் மின்ட்டு, பெரம்பூர், வேசர்பாடி, அம்பத்தூர், ஆவடி, திருவள்ளூர், அப்படியே ஸ்ரீபெரும்புதூர், அப்படியே ஃபுல்லாக இந்த இடம் தான் அவங்களுக்கு வந்து லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறது, லேண்டை விற்கிறது, எல்லாத்துக்கு மேலே இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் கமிஷன் தான் வரும். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஒரு 10 கோடி போகுதுன்னா, நான் ஒரு 2 கோடி தூக்கி போட்டேன்னா போதும், எனக்கு வந்து 50% வந்துடும். அப்போது டபுள் டாக்குமெண்ட் அடிக்கிற இடத்துக்கு நீங்களாம் அவரும் போய் டபுள் டாக்குமெண்ட் அடித்து ஒரு இடம் அனாதை சொத்து கிடக்குது, நீங்கள் டபுள் டாக்குமெண்ட் அடித்து விற்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து யாருன்னா ஒயிட் காலர்ஸ் தான், ஒயிட் காலர்ஸ் நீங்கள். அப்போது நீங்கள் ஒயிட் காலர்ஸை, நீங்கள் ரவுடி இல்லை, நீங்கள் ஒரு பேக் போன் கிடையாது, உங்களுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பவர் இல்லை, ஒரு மேன் பவர் இல்லை. நான் போய் நிற்கிறேன், உங்கள் 2 பேரையும் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவா என்னன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் எனக்கு எதுனா கொடுப்பீங்கல்ல? எவ்வளோ வருது இந்த ப்ராப்பர்ட்டி, எவ்வளோ இது வேல்யூ, எவ்வளோ, இவ்வளோ போடுறியா, எனக்கு இவ்வளோ வரணும் அப்படின்றேன். அங்கே தான் நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பெரிய பொண்ணானதுலேருந்து நான் பார்த்துன்னு இருக்கேன், நீ எப்படி வந்து பர்சன் போடுவேன் என் ஏரியாவில் வந்து? அப்போது இந்த வேலையை அஸ்வத்தமன் சில இடங்களில் செய்திருக்காருன்றது காவல்துறையுடைய குற்றச்சாட்டு. அதுதான் இந்த வளர்ச்சியை உடனடியாக ஒரு கைது பண்ண அடுத்த நிமிஷம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலையே கட்சியிலேருந்து.
உடனே அவங்கள வந்து நீக்குறாங்க. அப்போ அவர் வந்து ஏற்கனவே துப்பாக்கி வைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு அவரை கைது பண்ணாங்க. ஆனால் துப்பாக்கி லைசன்ஸே வச்சுருக்காரா அப்படின்றது காவல்துறை. அப்போ துப்பாக்கி அவர் எதுக்கு வச்சுருக்கணும்? அவர் வழக்கறிஞர் எதுக்குங்க துப்பாக்கி வச்சுருக்கணும்? அவருக்கு நான் த்ரெட்னிங் இருக்கா? அவர் யாருன்னா அட்டன் பண்ணுறதுக்கு வராங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருக்காங்களா? அப்போ அவர் ஏதோ ஒரு இல்லீகலாக போகிறார்ல. அப்போ இவங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு கவசம், ஒரு அரசியல் கட்சி, ஒரு தொழில், இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் டீமை உருவாக்கிக்கிட்டு தனக்குன்னு ஒரு யங்ஸ்டர் டீமை வச்சுட்டு இப்போது நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கும்போது எதுக்கு நாகேந்திரன் போய் அவரை கொலை பண்ணணும்? இதுதான் ஒரு கேள்வி. காவல்துறை அடுத்த கட்ட இதோட அறிக்கை என்னன்றதை பார்த்துட்டு இதோட அப்டேட் என்ன, நம்மளோட நேர்காணல் மூலிமா இந்த காவல்துறை விசாரணையில் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நம்ம நேர்காணல் இருக்கணுன்றதுக்காக நம்ம காவல்துறையோட அடுத்த அறிக்கைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ நாளில் சார் இந்த வேகம் எப்படி இருக்குது இந்த கண்டுபிடிக்கிற வேகம்? அதிகபட்சம் எவ்வளோ நாள்? அதாவது 33 நாட்களுக்குள்ளே இந்த வழக்கெலாம் தமிழ்நாட்டில் வேறு வழக்கெலாம் இந்த அளவுக்குலாம் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 மாத காலத்தில் இந்த ஃபைலே முடிக்கப்படும். குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருவாங்க, முடிச்சிருவாங்க 3 மாதத்தில் அப்படின்றது மூத்த வழக்கறிஞர் காவல்துறை அதிகாரிகிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு பேசிக்காக ஒரு ஒரு சின்ன வழக்கு கூட ஒரு 40 நாள் 50 நாளாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்காங்க நடவடிக்கைகள்லாம். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, திரும்ப கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஒரு 3 மாதத்தில் அதனால தானே டாஸ்க்கு தானே. அதாவது கமிஷனர் யார்? சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் இப்போ இருக்கார் அருண் வந்து சென்னை மாநகரத்தோட 110வது கமிஷனர். சென்னை பெருநகர காவல் ஆணையரா 110வது. சட்டமன்றத்தில் 110னா என்ன? 110னா என்ன? அந்த விதியின் கீழ் திடீர்னு ஒரு அறிவிப்பு தான் 110. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க அம்மையா இருக்கும் போதெல்லாம் 110 அறிவிச்சாங்கன்னா பத்திரிகையாளர்லேருந்து யாருமே அதை விமர்சனமே பண்ண முடியாது. அப்போ ஒரு அவசர காலத்தில் கொண்டு வரதான் 110 தடாலடியா. அப்போ இந்த 110வது கமிஷனரும் தடாலடி தான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஐயோ கமிஷனர் வந்துட்டார். நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக இருக்கல ஒரு லாண்ட் ஆர்டரு ஏடிஜிபியாக இருந்தார். அதாவது தமிழ்நாடுன்றது பெருசு, அவரை கொண்டு வந்து சென்னை சிட்டி கமிஷனராக வச்சு சின்னதாக கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சாலும் இன்றைக்கி 30 நாள் 33 நாளாக இன்றைக்கி கொலை எந்த அசம்பாவிதம் எதுவும் நடக்கலை. அப்படி கொலையை நடக்க யாருன்னா காட்டினானா அது அண்ணன் தம்பி சொத்து தகராறில் இருக்கும், இல்லை பொண்டாட்டி புருஷன் தகராறு, இப்படி தான் இருக்குமே தவிர ரவுடிகளால் முன்விரோதமாக இந்த மாதிரி கொலை எதுவும் நடக்கலை. அதனால் எடுத்தோம் கவுத்தோன்றதுனால எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு போக முடியாது. காவல்துறை இந்த இடத்துல கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த சேரில் வேற ஒரு அதிகாரி வராரு, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வந்தவனை திரும்ப கேட்காதீங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டார். அப்போ பத்திரிகையாளரை பார்த்து இப்போ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொன்னார், நான் வந்து ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் சொல்லப்படும் அப்படின்னாரு. இப்போ எல்லா ரவுடிகளுக்கும் புரிஞ்சதுனால தான் கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த பயம் இன்னொரு 3 மாதத்துக்கு தொடரும். பெரிய ஆப்ரேஷன்ஸ் எதுவும் நடக்கலைன்னா கூட, ஆனால் அதுக்குள்ளே இந்த வழக்கை குற்றவாளியை பிடிச்சிருவாங்கன்ட்டு நம்பிட்டு இருக்கோம், இனியும் நம்புவோம். நன்றி சார், உங்களோட நினைவு நீங்கள் பண்ணது நன்றி. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.